ஹாய்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டூ வைப் வித் சூர்யா அருண். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாரும் பார்க்குறது மாதிரி விவேகானந்தர் ராக், திருவள்ளுவர் சிலை அப்படின்னு பார்க்காம, நம்ம கொஞ்சம் பார்க்காத பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னமுட்டம் பீச். ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வட்டக்கோட்டை. இது வந்து வட்டக்கோட்டை அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை வந்து வட்ட வடிவில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தெரியல. இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. செம்ம பிளேஸ்ங்க. பீச்ச ஒட்டி அந்த கோட்டைய அமைச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸ்லோப்லாம் போட்டு இந்த தளபதிகள் வந்து கருவிகள்லாம் எடுத்துட்டு போறதுக்கான அந்த இதெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா இருந்துச்சு. தூண் மண்டபத்தோட அமைச்சிருந்தாங்க. நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குளம் வச்சு அமைச்சிருந்தாங்க. அதில வந்து வீரர்களுக்கு தேவையான நீர்லாம் வந்து சேகரிச்சு வச்சுக்கிறது மாரி. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் வந்து மாடிப்படி மாரி வச்சு கொஞ்சம் உயரத்துல இருந்து பார்க்குறது மாரி செம்ம வியூ. பார்த்தீங்க அப்டின்னா, 3 பக்கட்டுமே கடல். ஒரு பக்கம் மட்டும் தான் வந்து நமக்கு நிலம். மத்த 3 பக்கட்டுமே சுத்தி பார்த்தீங்க அப்டின்னா கடல். செம்ம வியூவா இருந்துச்சு. நீங்க போனீங்க அப்டின்னா விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கன்னியாகுமரி பக்கத்துல சுசீந்திரம் அப்டின்னு ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய தானுமாலயன் சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நம்ம போனோம். இங்க என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆஞ்சநேயர் வந்து மிக பிரம்மாண்டமான சிலை ஆஞ்சநேயருக்கு. வெற்றிலை மாலை மட்டும் தான் சாத்துறாங்க அந்த ஆஞ்சநேயருக்கு. ரொம்ப விசேஷம். போய் விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மாத்தூர் தொட்டிப்பாலம். இது வந்து யார் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சரா இருந்த காலகட்டத்தில வந்து இத கட்டியிருக்காங்க. இது எந்த வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966ல கட்டியிருக்காங்க. அப்ப இதனோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12,90,000 மட்டும்தான். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த என்ன பர்ப்பஸ்க்காக இந்த பாலத்த கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையிலருந்து இன்னொரு மலைக்கு வந்து நீர வந்து எடுத்துட்டு போகணும். தண்ணீர வந்து தேவைக்காக எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, கீழ பார்க்காம போனீங்க அப்படின்னா ஒண்ணும் தெரியாது. நீங்க எவ்வளோ ஹைட்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னு நீங்க கீழ பார்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா, தல சுத்துறது மாதிரி இருக்கும். செம்ம அட்மாஸ்பியரு. கீழ வந்து விவசாயம்லாம் போட்டிருக்காங்க. வாழை, பைனாப்பிள் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். தூண்லாம் எவ்வளோ பெருசா போட்டிருக்காங்க பாரு. அந்த காலத்திலேயே வந்து இவ்வளோ அழகா வந்து தொட்டி பாலம் வந்து அமைச்சிருக்காங்க. கீழ வந்து ஒரு ரிவர் மாரி போகுது. அதனால இப்போ வந்து அங்குள்ள ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ்ல கீழ ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போறதுக்கு அந்த பாலம் அமைச்சிருக்காங்க. நீங்க அது வழியா போயிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, கீழயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்க் அமைச்சிருக்காங்க. அதுவுமே ரொம்ப கிளீனா தான் வச்சிருந்தாங்க. சர்க்கஸ், ஊஞ்சல், ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. நீங்களும் போனீங்க அப்டின்னா, கொஞ்ச நேரம் அப்டியே அந்த தொட்டி பாலத்துல நடந்து வந்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கும். உங்கள பிள்ளைங்கள வந்து அப்டியே பார்க்ல விட்டுட்டு, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். செம்ம பிளேஸுங்க. ஏன்னா வந்து அந்த 1966ல வந்து ஒரு பாலம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து இருக்கிறதுனால தான் பார்க்க முடியுது. ஸோ, அதனால வந்து உங்களுக்கும் டைம் கிடைச்சு அப்படின்னா போய் பாருங்க. இயற்கை எழில் சூழ்ந்து 2 பக்கட்டும் மலை. அத கனெக்ட் பண்ற மாரி அந்த பாலம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரப்பூர் அருவி. இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்ங்க. நெறைய படம்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போனீங்க அப்படின்னா, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க.